கடுமையான கோடையை சமாளிக்க உதவிக்குறிப்புகள் மற்றும் வழிகள். அதிகரித்து வரும் வெயிலால் அதிக வெப்பம், ஈரப்பதம், மின்தடை இவை அனைத்தும் வாழ்வை கடினமாக்கலாம். டோன்ட் வரி. இன்று இந்த கோடை வெப்பத்தை சமாளிக்கும் சூப்பர் வழிகளை பகிர்ந்து கொள்கிறேன். கடைசி வரை பாருங்கள், ஏனெனில் சில அற்புதமான கோடை குறிப்புகள் இருக்கின்றன. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் வெப்பநிலை 40க்கு மேல் செல்லலாம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஆனால் கவலை வேண்டாம். குளிர்வதற்கான சில நுட்பங்களை அறிந்து கொள்வோம் வாருங்கள். 1. முதலில் நம் வீட்டை குளிர்ச்சியாக மாற்ற வேண்டும். ஏசி இல்லாமல் வீட்டை குளிர்வதற்கான சில எளிய வழிகள் இங்கே. ஈரமான கிளாத் பயன்படுத்தவும். ஜன்னல்களில் ஈரமான காட்டன் துணி தொங்க விடுங்கள். காற்றோட்டம் ஏற்படுத்தவும். காலையில் மாலையில் ஜன்னல்களை திறந்து தூய்மையான காற்றை உள்ளே விடுங்கள். உள்ளழகு செடிகளை பயன்படுத்துங்கள். அலோவேரா போன்ற செடிகள் வெப்பத்தை குறைக்க உதவும். 2. வெளியே செல்லும் போது கவனிக்க வேண்டியவை. வெளியே செல்ல வேண்டுமா? இங்கே சில எளிய வழிகளை பின்பற்றுங்கள். தளர்வான காட்டன் கிளாத் அணியுங்கள். இவை நம் உடலை குளிர்விக்க உதவும். தண்ணீர் கொண்டு செல்லுங்கள். ட்ரிங்க் மோர் வாட்டர் மிக முக்கியம். அம்ப்ரெல்லா அல்லது ஹேட் பயன்படுத்துங்கள். நேரடியாக சூரிய ஒளியிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. 3. கோடை உணவுகள் மற்றும் ஹெல்தி ட்ரிங்க்ஸ். உணவும் நம் உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்தும். இதோ கோடைக்கு ஏற்ற உணவுகள். இளநீர் இயற்கையாகவே உடலை குளிர்விக்க உதவும். மோர் மற்றும் லஸ்ஸி செரிமானத்திற்கு உதவுவதுடன் உடலை குளிர்விக்கும். தர்பூசணி மற்றும் வெள்ளரிக்காய் அதிக நீர் உட்கொள்ள இதை சாப்பிடலாம். மாம்பழம் இதை ரசிக்கலாம், ஆனால் அளவோடுதான். 4. இரவில் குளிர்வதற்கான வழிகள். வெயிலால் இரவில் உறங்குவதற்கே கஷ்டமாயிருக்கா? இதை முயற்சி செய்து பாருங்க. காட்டன் பெட் வியர்வையை உறிஞ்சி குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளும். உறங்குவதற்கு முன்பு கால்களை குளிர்ந்த நீரில் கழுவுங்கள். ட்ரிங்க் எனஃப் வாட்டர் தூங்குவதற்கு முன்பு ஒரு கிளாஸ் தண்ணீர் குடியுங்கள். இதோ கடுமையான கோடையை சமாளிக்க வேண்டிய முழுமையான வழிகாட்டி. இந்த குறிப்புகள் பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்கள், நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் அழகான வீடியோக்களுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். பி சேஃப், ட்ரிங்க் மோர் வாட்டர். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.